என் ஆவணங்கள் எங்கே? சரி, உள்ள வாருங்க. என்சுக்கா ஏழச்சனத்தும் நம்ப முடியவில்லை. அவள் பெண் அல்ல, தேவதை. அவள் என்னை நோக்கி நடந்து வருகிறாள். ஓ மை காஷ், அவள் அமைதியாக இரு, லீஸ். அவளை பாருங்க, அழகாக. என்ன ஒரு நாள் இங்கு கிடைத்திருக்கிறது. இதோ என் பேரச்சீட்டு, அதற்குள் டிக்கெட் இருக்கிறது. நன்றி. எனக்கு பெரும்பாலும் ஆண்களின் கவனம் கிடைக்கவில்லை. நல்ல நேரம் அனுபவியுங்கள் நண்பர்களே. நான் விமானத்தில் ஏற வேண்டும். போலாம், நாமும் அவளோடு சேர்ந்து செல்ல முடியும். மார்ச் 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 சகவரங் சரியில்லை. சிங்கம் இளைஞர், உங்கள் டிக்கெட்டுகளை என்னை காண்பி. இதோ என் விமானம். ஆனால் இது கிட்டத்தட்ட பெரியதாகவே உள்ளது. என்னை போல் இல்லை. யாரேனோ நான் அவர்களை ஏன் சுற்றி செல்வதில்லை? இது என் பொண்ணுங்களே, அன்னை உங்களை மிகுந்த நினைவுற்றேன். நல்லவனே, ஓர் இனிப்பு வாங்குவோம். ஓ வாருங்கள். நன்றி. வணக்கம். உங்கள் டிக்கெட். ஒரு மகத்தான யோசனை இருக்கிறது. எல்லாம் சரியே, ஆனால் துரதிருஷ்டவசமாக நீங்கள் நாயை பிற விலங்குகளைப் போல கொண்டு வர முடியாது. சிறந்த வெளிநடப்பு. நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கிறோம். பை பை பாபி, கவலைப்படாதே. அவன் ஏன் கூட இருக்கிறான். உங்க பாஸ்போர்ட் மேடம். அது சரி. இப்போ ஒரு சின்ன பின்புல சோதனை. என்ன? விலங்குகள் கப்பலில் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன. ஆனால் கவலைப்பட வேண்டாம், உங்கள் சில பிராணி உங்களுக்காக காத்திருக்கிறது மற்றும் நீங்கள் திரும்புவதற்கு இங்கேயே இருக்கும். வணக்கம் ஐயா, உங்கள் தலை தொடுப்பை நான் சரிபார்க்கலாமா? அந்த நேரம் நான் உங்களுக்கு ஒரு மந்திர சோதனை காட்டுகிறேன். ஓகஸ் போகஸ். பாஸ்வேர்ட் அங்கே உள்ளது. அது முடியாது இல்லையா? நீங்கள் குலை சரிபார்க்க அவை கொண்டு வருவது மேல். அதுவெல்லாம் விசித்திரம். மன்னிக்கவும், உயரமாக வரவும். ஓ சீப்பளிச்சே அதிகம் இல்லை. சே வேணும், உள்ளே வாருங்க. சாய் அர்ச்சனை பெண்ணே, உங்கள் ஸ்டேஷனை இப்போ கேட்டுக்கிறேன். ஆனால் உங்களுக்கு உதவ எப்படி என எனக்கு தெரியும். ஒரு சிறிய சாகசத்தில் உங்களோட மிருதுவான நண்பர் உங்களோட இங்கே இருப்பார். இப்பொழுது நான் அதை புரிந்து கொண்டேன். அப்படித்தான் அவர். ஓ நன்றி. இப்போ என் பஞ்சுட்டியும் கூட விளையாடுறான். எல்லாம் சரியே. ஒரு ஆண்டுகளின் அறிகுறிகள் எதுவும் இல்லை. பிற்பகல் வணக்கம். ஆஹா, ஆவணங்கள் எல்லாம் ஒழுங்காகவே உள்ளன. ஆனால் கூட்டை நான் பார்க்க வேண்டும். ஓ இல்லை, பூனையை உதவ வேண்டும். நான் அறிவேன். சார், உங்களிடம் பெரிய பிரபலம் வாய்ந்த தாடி உள்ளது என்று யாரேனும் உங்களுக்கு தெரியுமா? உங்களின் புகைப்படத்தை எடுக்கலாமா? அப்படியா? ஒரு நிமிஷம், எனக்கு முதல்ல என் முடியை அடுக்கணும். இனி நான் தயார். அழுதிக்கொள், அது நன்றாகவே உண்டு. இதனால் செயல்பட்டது. இப்போது முக்கியமானது என்னவென்றால் விரைவாக விமானத்திலிருந்து வெளியேற வேண்டும். ஓஃப், மன்னிக்கவும், நான் போக வேண்டும். அது என்ன காலியடிப்பு தொட்டி? இது விமானமிடலை கணக்கிடுகிறேன். ஓஹோ, வணக்கம். உள்ளே வாருங்கள். சரி சரி, எனது இருக்கை இங்கே. இப்போது அதை வெளியே விடலாம். பூனையை. ஓ, என்ன ஒரு பூனை. நான் உங்களை தாவலாமா? நிச்சயமாக. என்ன ஒரு நல்ல பூனை. என்ன நடக்கிறது என்னிடம்? எனக்கு ஒவ்வாமை உள்ளது. வணக்கம். பயணம் இனிதாக அமையட்டும். மாலை வணக்கம். ஆவணங்களை பார்ப்போம். நன்றாக ஸ்கேன் செய்வோம். நீங்கள் விலங்குகளை கொண்டு வந்துள்ளீர்களா? எனக்கு தெரியவில்லை. அம்மா, தயவு செய்து ஒரு நிமிடம். என்னை நீங்கள் ஒரு குருதி பஞ்சையா எடுத்து வந்தீர்களா? எவ்வித விதிவிலக்குகளும் இல்லை. விலங்குகள் போரில் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன. அதுவோ ஒரு சங்கடம். அருவருப்புகளை நம்மை காண்போம். நான் ஒரு தவளை கொண்டு வர முடியாது என்பதில் நான் சந்தேகமில்லை. நாம் ஏதும் விரைவில் யோசிக்க வேண்டும். எனக்கு முழுமையாக அழுத ஒரு புத்தகம் இருக்கிறது. அதில் நான் கொஞ்சம் மாற்றம் செய்யலாம். கதையின் அந்த பகுதியை நான் ஒருபோதும் பிடிக்கவில்லை. இப்போது உள்ளே ஒரு தவளை வைப்போம். உங்களுக்கான சாக்லேட் நாணயம் இதோ. இது என் டிக்கெட்டுகள். நல்ல வேலை. தொடர்ந்து அடிக்கவும். நீங்க இது இந்த கேன் கடந்து சென்றவுடன் தெளிவாக தெரிகிறது. சரி, நான் தொடருங்கள். யாரு கப்பல்ல வந்திருக்காங்க? காரசாரமா? சரி, இது வேணா இன்னும் மேலே வச்சு பாதையில வர சொல்றீங்க. நாங்க புறப்பட தயாரா இருக்கோம். ஆஹா, நல்லா. அது உங்களை பாதிக்கல? ஓ, நீ என் கிரீம் குட்டி. ஓஹோ, என்ன ஒரு உதவியுங்கள். ஹலோ,
ஹே நான் அதிகம் படிக்கட்டுகள் எப்படி இருக்க டெஸ்ஸா நிழபா இருக்கியா வண்டிங்கும் ஆனால் டெஸ்ஸா எங்கும் போக மாட்டாள் குறைந்தபட்சம் விமானத்தில் அல்ல விலங்குகள் விமானத்திலே அனுமதிக்கப்படுவதில்லை நீ கேட்டு பார்த்தியா சில பிராணிகள் விமானத்திலே அனுமதிக்கப்படுவதில்லை நடந்து வந்து கொண்டிருந்தேன். எனக்கு தோணுது பள்ளி ஏன் சார் எல்லாம் சரியா எல்லாம் நல்லாதான் ஒன்றும் ஓமை கடவுள் ஸோ அவருக்கு என்ன பிரச்சனை அவன் அந்த தமிழகையை நினைவில் கொள்ள முயற்சிக்கிறான் சரியில்லையா அலெக்ஸு நான் ஏன் நம்பலை உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறேன் நான் முன்பே அறிந்தேன் ஒரு விலங்கினை கப்பலில் கொண்டு வர முயற்சி இங்கே இருந்து வெளியேறுவோம் சீக்கிரம். அவர் எங்கே சென்றார்? நாம் அறியவில்லை. ஆஹா தவற விட்டேன். வணக்கம், இதோ என் டிக்கெட். அட சரி அல்லது சரியாக இல்லை. மீன்களை என்னிடம் கொடுங்கள், நான் அதை கவனிக்கிறேன். என் பைத்தான்ப தோழனை பிழையவில்லை என்பதில் நம்பிக்கை இல்லை. அவன் மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறான். ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது. வழியில் இருக்காதீர்கள், இது என் ஆவணங்கள். அவனை விரைவில் ஆட்காள்கிறேன். இது பிளஸ் எந்த பாடும் கோழிகள் இல்லை, என்னுடைய கவனத்துல இல்லை. ஓ உங்களுக்கு மூச்சு இருக்கிறதா? தயவு செய்து உள்ள வாருங்கள். மன்னிக்கவும். சரி, முதலில் இருந்தே மனிதனே. அற்புதம். பாம்பு இது மிகவும் மைக்ஸ் கெடுதல் இல்லாத பைதான். மர்மமாம் பொதானோட சவாலுக்கு வரவேற்கிறோம். எந்த வகையான சவால்? ஏன் நாங்கள் கூண்டில் உள்ளோம் மற்றும் ஏன் இங்கு கேமரா இருக்கின்றன? யாராவது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களா? நாம் ஏன் கத்துறோம்? மிஷல்னா எல்லா கலக்களும் இருக்கு. ஜூலியன் பெட்டனை அழுத்து. இந்த மால் கொன்றாஸ்லை ஸ்டார்பக்ஸ்ல இருந்து ஒரு சுவையான பானியம் கிணற்றில் விழுந்தது. பகுதியில் கொட்டி வைத்து எவ்வளவு சுவையாக இருக்கிறது பாருங்கள். ஜில்லியன், இது எல்லாமே ஒழிக்கிறேன், இதனை அனுபவியுங்கள் மற்றும் மூச்சை மறக்காமல் இந்நிறைவு அலங்காரத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கள். அலங்காரத்திற்காக மெல்லிய கொட்டி வைத்து அது மிகவும் சுவையாகவும் இருக்கு. ஏய், இது உண்மையில் என்னுடையது. ஆச்சரியம். ருசி. நான் இதில் உள்ள பொத்தானை அழுத்தினால் என்ன ஆகும் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். இங்க என்ன இருக்குதுன்னு பாப்போமா? பூனை உணவு. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வெண்படுக்காக நான் சார். ஆமாம், மனம் நிச்சயமாக சிறந்தது, ஆனால் இது சுவையாகவும் இருக்கலாம். ஓஹோ, இது துனா மீனின் சுவையுடன் மழை பெய்யலாம். நான்சே சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிறார். மற்ற ஒரு முறை நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம். இப்போது ஜில்லியனின் வரிசை திரும்பி பார்க்கவும். அங்கே உங்களை என்ன காத்திருக்கிறது என்று நினைக்கவும். நானே இதை அழுத்துவேன். பார்ப்போம். ஓயா, இதுவே எல்லோருக்கும் பிடிச்ச கோகா கோலா எவ்வளவு அதிகமா உள்ளது. முழு 5 ஜில்லியன், கவனமாக இரு. குளிர்ந்த கல் மழை போல குளிர்பானம் உங்களுக்கு மேல் விழுந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு உங்களுக்கு தலையில் அடிவடி வராததை கேட்கிறேன். நீங்களும் காமெடி கலைஞன். சுவைக்கலாம். என்னிடத்தில் பூனை உணவு இருக்கிறது. நான் பொதானை அழுத்துகிறேன். ஆம், நான் நீ என்ன வாங்க போகிறாய்? வாவ், அதுதான் ஒரு ஐஸ் பிளாஸ்டர். நீ அதை பொருட்களை உறைய செய்ய பயன்படுத்தலாம். மயனிஸ் ஃபார்கள் பிபிஆர்கள் தாக்கத்துக்காக தயாராக உள்ளது. ஓ வாவ், ஜம்மு பருகும் குளிர்ந்த கோலா இன்னும் சுவையாக இருக்கிறது. உண்மையான ஐஸ்கிரீம். ஜூலியன், என்னை முயற்சி செய்ய விடு. அதை வீசுவது நான் தான். இல்ல, எனவே காத்திரு. என் சூப்பர் கதிர் உங்களை பனி சிலையாக்கும். இனி உங்களை வெளிநகர குளிர் பூங்காக்களில் அலங்கரிக்கலாம். ஜில்லியன் உரைகணமாகவே இருக்கிறார்.
அடுத்து அவருக்கு பொறுத்திருந்து காத்தது என்ன என்று பார். ஓ ஆமாம், நெஸ்குயிக் கோகோ. இது மிகுந்த நறுமணத்தோடு சூடாகவும், எனவே எங்கள் ஸ்னோ குவீன் ஜில்லியனை உருக்குவதற்கு சரியாக இருக்கும். அது வேலை செய்தது. பார். நைஸ் சாக்லேட் ஷோ. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஓ சரி. ஓஹோ, Tansi, West Launchers Fannersly Siko, Vionoyum Jamatsikoyala. Jillian, படை நெறிக்கணும். மங்குலை சாகதம் ரொம்ப சுவாரஸ்யமா உள்ளது. ஒவ்வொரு முறையும் புதிய அதிர்ச்சி. இப்போ என்ன காரியம் சந்திக்க போறோம்? வாவ், இவ உயர் தொழில்நுட்ப கதறிகள். இது சிறப்பு சேவைகளின் இரகசிய வளர்ச்சி. உண்மையான உளவாளர்களுக்கு மட்டுமே இவற்றை போல இருப்பது உண்டு. இவற்றை ஒரு பொழுது கடனாக வாங்கிக் கொள்வோம். சவாலுக்காக நாம் என்ன செய்வோம்? ஜில்லியன், இது பிடி. தயவு செய்து கவனமாக இரு. இது ஒரு விலையுயர்ந்த பொருள். வாவ், இது நான் ஒரு கணினி விளையாட்டில் இருக்கிறேன் போல இருக்கிறது. ஒரு நிமிடம், இவை குறிக்குறிகள் தானே? நான் இந்த முகம் போன்ற பொத்தானை அழுத்தப் போகிறேன். ஒரு சுவையானது கிடைப்பது போல இருக்கிறது. இதற்காக தேவைப்படும் நேரம் மிஞ்சிவிட்டது. ஜில்லியன், இப்படி கட்டால் சர்க்கரை கிராமலாத பொருட்கள் முழுவதும் உங்களுக்கு. இது ரொம்ப முறுக்கு. இப்படி ஒரு புரிச்ச அதிரடி திரைப்படத்துக்காக இதை எடுத்துக்கொண்டு திரையரங்குக்கு போக முடியுமா என்று விரும்புகிறேன். ஆனால் திரைப்படம் இல்லாமல் இருந்தாலும் உங்களிடம் ஒரு வேலை இருக்கிறது. அனைத்து பொருட்களையும் சமாளிக்க. மியாம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் இன்னும் விரும்புகிறேன். இன்னொரு பட்டனை அழுத்துவோம். ஓ, இப்ப எதை கொண்டிருக்கிறோம்? வாவ், ஒரு பெரிய தொகுப்பு கப்பு கேக்குகள். பல்வேறு ஸ்கிட்டல்ஸ். Bei Singersation விரும்புகிறீர்கள் kleine Firms. விலை கான்ஷியன் உங்கள் ஸ்லாக்ஸ்டர் இருந்து அகற்றாதா? இல்லையெனில் அது மோசமாக இருக்கும். ஒப்புக்கொள்கிறேன். என்ன வருஷம் பார்ப்போம். First, wir sehen zunächst das Solle Marshmallow-Kalin. இப்படி சுவையானவ. ஜில்லியன், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இப்போது நாங்கள் அனைவரும் உன் இடத்தில் இருக்க விரும்புகிறோம். எனவே அனுபவிக்க. ஆஹா, எவ்வளவு ருசியாக இருக்கிறது. நான் இதை நாள் முழுவதும் சாப்பிட தயார். ஏய் ஜில்லியன், நான் இப்போது பொத்தானை அழுத்தலாமா? நீ ஏற்கனவே நிறைய இனிப்புகள் பெற்றுவிட்டாய். சரி, பச்சை பொத்தானை அழுத்து. நீ என்ன என்கிட்டம் இருக்கிறது? நான் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாம் நான்சி. ஆனால் என்ன நடக்கிறது? என்ன வாசனை? நடக்கிறது? ஆனால் இது ஃபிட்னஸ் சென்டராக இருக்கலாம். விதிவிலக்கு பெற்ற விருப்பங்கள் உள்ளன. யாருக்கோ உப்பு பிடிக்கும். ஆம், நீ திருப்தி அடையவில்லை என்பது தோன்றுகிறது. என்ன செய்ய முடியும்? நமது சவாலின் விதிகள் இந்நிலையே. எதையும் பெறலாம். ஜில்லியன், நீ எனக்கு பொய் சொன்னாய். அதற்காக உன் உளவு கணுக்காவிகளை பிடுங்கி விடுவேன். அவர் அவற்றை பார்த்தது என்பதுதான் ஆச்சரியம். வாவ், இடமெல்லாம் இறை குறிப்புகள் இருக்கின்றன. நான் வெளி செய்யும் ஒன்றை அழுத்துவேன். நான் இறுதியாக வீடு செல்வேன். ஏனென்று என்ன நடந்தது? என் கூண்டு ஒளிர்கிறது. உங்களுடைய முகத்தை நீங்கள் பார்த்திருக்க வேண்டியது. ஜில்லி, உன் முறை. ஒரு பொத்தானை தேர்ந்தெடு, ஆனால் குறிகாட்டுகள் இல்லாமல். நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஓ ஆம், எங்களின் பிடித்த நுடல்லா. மிகவும் இனிமையாக. சாக்லேட் வாட்டர்ஃபால்ஸ் ஓராணத்தை விட இன்னும் எது சிறந்தது? இந்த செறிந்த மெலிதான பாஸ்ட் எந்த அளவுக்கு மென்மையான மார்ஷ்மல்லோக்களுடனும் நன்றாக போகும். ஆமாம் ஜில்லியன், நீங்கள் ஏற்கனவே மிகச் சிறந்த இனிப்புகளை எல்லாம் பெற்றுவிட்டீர்கள். ஆமாம், அதை பாருங்கள். வாவ், அது ஒரு சாக்லேட் குளியல். சீலனாவுக்கு மீண்டும் அதிர்ஷ்டம். நான்சி உன்னை காத்துண்டிருந்தாள். ஓ இனிமை. Janiber Zarifelle Beans. Irradiation, Bashraslide or Psychosolas. உவென்ஃபில்களுக்கு பிற ருசிகள் உள்ளன. வரை அறிதலாய் ஃபர்ஸ்ட் நல்லவை அல்ல. நீங்கள் முயற்சி செய்யாமல் ஒருபோதும் அறிய முடியாது.
வாங்க நான்சி. மிட்டாய் அப்படியா? எப்படி இருக்குது? வாவ், இது அதிகரியமானது. ஆண்டி, நான்சி, நீ எங்க இருக்கிற? ஹே, திடீர்த்தோடு சென்று விட்டாயா? எனக்கு எதுவும் சொல்லலையா? ஏய், அது தோழியா? நான்சி, நீ எங்கு மறைந்து கொண்டிருக்கிறாய்? இல்லை. யாரும் என்னை பார்க்கவில்லை. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். எனது மூக்கு. நான்சி வீடு. நான் உன்னை இப்போது பிடிக்கிறேன். நீ எங்கே இருக்கிறாய்? சரி, வெளியே வா. அது என்ன? அதுதான் திறவுகோல். ஆம், நான் இறுதியாக விடுதலையாகி உள்ளேன். இப்போது ஜில்லியன், வாங்க வாங்க, இங்கிருந்து வெளியே போய்விடலாம். பதிவு ஐயர்கள், துட்ட காமெடி.